வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சண்டர் விலாக்ஸ். இன்றைக்கி சோகன்கள் வந்துட்டு ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். இதுக்கு மைதா மாவு பால் பவுடர் தாங்க தேவை. இதை செட் பண்ணுறதுக்காண்டி டீ கப்பு குட்டி குட்டி டீ கப் எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஜூஸ் கப் இருந்துச்சு, அதை நான் கட் பண்ணி டீ கப்பாட்டம் சின்ன கப்பாக நான் எடுத்துக்கிறேன். குட்டியான குட்டி குட்டி சில்வர் எவர் சில்வர் கிண்ணத்தில் கூட இதை செஞ்சுக்கலாம். இந்த டீ கப்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கீ அப்ளை பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயுமே. பத்தாத்துக்கு இந்தமாரி சின்ன சின்ன கிண்ணங்களில் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நட்ஸு, பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லா நட்ஸுமே சேர்த்துங்க. சேர்த்துக்கிட்டு 4 ஸ்பூன் மைதா மாவு, 3 ஸ்பூன் மில்க் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான். 4 ஸ்பூன் மைதா மாவு, 3 ஸ்பூன் மில்க் பவுட்ரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். அதில் 5 ஸ்பூன் கீ போட்டுக்கிறேன். அடி கனமான பாத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. கீ மெல்ட் ஆன பிறகு 3/4 கப்பு ஜீனி சேர்த்து இதில் கேரமலைஸ் பண்ண போகிறோம். நல்ல ஜீனி நெய்யிலேயே கரையணும். கலர் இது மாதிரி ஆகணும். நல்ல கேரமல் ஆகும். கேரமல் ஆன பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுக்கலாம். கடாயை கீழே இறக்கி வச்சு நல்லா கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். கலர் சேஞ்ச் ஆகி பாருங்களேன், கலர் நல்லா அழகாக கேரமலைஸ் ஆகிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மைதா மில்க் பவுடரை சேர்த்து கைவிடாமல் கிளறணும். அல்வா பதத்துக்கு வருங்க. இதை ஆக்சுவலாக இதை தான் அல்வான்னு சொல்லணும். அது எப்படி அது கேக்கு மாதிரி உள்ளதை போய் அல்வான்னு சொல்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அது நெய் மிட்டாய், அவ்வளவுதான். பாருங்களேன் எப்படி திரண்டு வருது பாருங்கள், சூப்பராக. அடுப்பில் கீழே வச்சு தான் கிண்டுறீங்க. இந்த சூட்டோடய நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கப்பில் எல்லாத்துலேயுமே எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டு அதை செட் பண்ணணும். ஏன்னா ஆறிடுச்சுன்னா கெட்டியாகிடும். மிச்சம் இருக்கிறதையும் நல்லா அந்த கிண்ணத்தில் வச்சு நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா செட் பண்ணி விட்டு நல்லா ஸ்பூனால் வச்சு அழுத்தி விட்டு மேலேயும் நீங்கள் நட்ஸு சேர்த்திங்க அப்படின்னீங்கனாலே சோகன்கள் வாங்குகிற நெய் மிட்டாய் ரெடி ஆகிடும். ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டு எடுத்துருங்க. அழகாக வந்துடும், கேக்கு மாதிரி அழகாக வந்துடும். அவ்வளோதான். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஆறின பிறகு இந்த பேப்பரை கட் பண்ணி எடுத்தீங்கனாலே அழகாக வந்துருச்சு பாருங்களேன். அவ்வளோதாங்க. இதுக்கு பேர் தான் சோகன் ஹல்வான்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது நெய் மிட்டாய். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. உடைக்கும் போது அதாவது இந்த லாக்டோ சாக்லேட் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இந்த தீபாவளிக்கு இது மாதிரி புதுசாக ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டு கொண்டாடுங்க தீபாவளியை. இந்த ஸ்வீட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாந்தி சண்டர் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், உடைச்சா எப்படி உடையுது பார்த்தீங்களா, எப்படி தான் இருக்கும். தேங்க்யூ.